Hello students, welcome to my channel. 9th standard தமிழ் annual exam உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாமா? சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய சேனலில் தமிழ் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து நான் உங்களுக்கு போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஸோ எல்லாமே வந்து நம்ம பார்த்து நல்லா படித்து நல்லா மார்க் வாங்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1, ஃபர்ஸ்ட் ஒன் மல்லல் மூதூர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? செகண்ட் ஒன். ஸோ 15 மார்க் ஒன் வேர்டு. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறப்பு சான்று. தேர்ட் ஒன். தேமாங்கனி என்பது டேஷ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க். ஃபோர்த் ஒன். திணை பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகள் இல்லாத திராவிட மொழி எது? ஃபிஃப்த் ஒன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது. இக்குறளில் ஈற்று சிறின் வாய்ப்பாடு யாது? சிக்ஸ்த் ஒன். சரியான கூற்றினை தெரிவு செய்க. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். தமிழின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. செவன்த் ஒன். போக்குக என்ற சொல்லின் பகுதி. எய்த் ஒன். நீர்நிலையோடு தொடர்பில்லாதது எது? நைன்த் ஒன். திருநாட்குன்றின் ஒரு பாறையின் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை டேஷ். டென்த் ஒன். பைங்கூல் வளர்ந்தது ஆகுப்பெயரின் வகைகளை கண்டறிக. 11th ஒன். கால பிறக்குப்புண் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே, வடிகளில் பயின்று வரும் நயங்கள் யாவை? நெக்ஸ்ட் பாடலை படித்த பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாய் எனவே, சித்தர் மரபிலே தீதரக்கும் புது சிந்தனை பீச்சுகள் பாய்ந்தனவே. இப்பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இயற்றியவர் யார்? இலக்கண குறிப்பு தருக ஏந்தி அப்படின்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் தமிழ் எவற்றை ஏந்தி வளர்ந்தது? 15th ஒன். பிரித்து எழுதுக. தீதற்றுக்கும். நெக்ஸ்ட் பிரிவு 1 ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளி. ஸோ 21 பாருங்க. 21வது வினாக்களுக்கு கட்டாய விடையளிக்கவும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 16th ஒன். விடைக்கேற்ற வினாக்கள் அமைகள் ஆ. நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். ஆல இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழிலேயே அமைந்துள்ளது. 17th ஒன். நடுக்கல் என்றால் என்ன? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 18th ஒன். கனவிலும் கூட இன்னாதது எவர் நட்பு? 19th ஒன். நீங்கள் பேச மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? 20. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, குறிப்பு எழுதுக. 21. தலை என முடியும் திருக்குறள். ஸோ பிரிவு 2 வந்து 2 மார்க் தான். இலக்கணம்ல வந்து கேட்டிருக்காங்க. 22. துணை வினைகளின் பண்புகள் 2 எழுதுக. 23. அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்றுகளாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. ஆல உலகில் 3000 மொழிகள் டேஷ் பேசன் வந்து கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல. தவறுகளை டேஷ் திருத்து. 24. மகனே கொடு இத்தொடரில் வல்லினம் மிகுமா? விளக்கணம் தருக. படிப்போம் பயன்படுத்துவோம்ல வந்து பாருங்க. த்ரெஷரி டிராபிக்கல் ஜோன் கேட்டிருக்காங்க. அகராதியில் காண்க வந்து துலக்கம் வயம். நெக்ஸ்ட் 27. மூவசை சீரில் அமைந்த பெயர்கள் 2 எழுதுக. 28. பரப்புமின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. ஸோ பிரிவு 1 வேணும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையலில. 29. ஏறு தழுவுதல் திணை நிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது? 30. முழு உருவ சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் 2ற்கும் உள்ள வேறுபாடு. 31. உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் மருத்துவர் முத்துலட்சுமி அவர்கள். இவரே சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் சட்ட மேலமைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் ஆவார். தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தார். அடையாறில் 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் இவர்தான். ஸோ முத்துலட்சுமி அவ்வை இல்லம் நிறுவிய ஆண்டு எது? கொஷின். ஸோ சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? முத்துலட்சுமி எந்தெந்த சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்தார்? பிரிவு 2 வேணும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையலில. 34வது வினாவிற்கு கட்டாய விடை. 32 பாருங்க. தமிழ் விடு தூது உணர்த்தும் தமிழின் சிறப்புகள் எழுதுக. 33. ஏமாங்கத நாட்டின் புகழ் உலகில் பல திசைகளில் எப்படி பரவியுள்ளது என்பதை திருத்தக்க தேவர் எங்கனம் கூறுகிறார்? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடிமாறாமல் எழுத்துக. பாய்ந்து என தொடங்கும் ஓஎன் சமகால தோழர்களை மனப்பாட பாடல் அல்லது நீரன் என தொடங்கும் புறநானூறு பாடல். ஸோ பிரிவு 3ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடையையும் கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க்கு 2 அட்டன் பண்ணணும். மொத்தம் 6 மார்க்கு. 35. அளவையாக பெயர்களின் வகைகளை விளக்குக. 36. அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார். குன்றவ செய்தல் இலர். அழகிட்டு வாய்ப்பாடு தருக. நெக்ஸ்ட் உவமை அணிய விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இலக்கணம் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பகுதி 4 பார்க்கலாமா? அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும்.
38ல வந்து ஆ. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக அல்லது ஏமாங்காத நாடு வளம் குறித்து வருவனைகளையும் உம்மூரின் வளங்களோடு ஒப்பிடுக. 39ல ஆ. உங்களின் நண்பன் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக அல்லது பள்ளி நேரம் முடிவதற்கு முன்பு வீட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டி விண்ணப்பம் எழுதுக. ஸோ 40வது என்ன? காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. 41 உமா என்பவர் சிவகாசியில் உள்ள அஞ்சலகத்தில் தான் கடனில் 20,000 படம் செலுத்த விரும்புகிறார். தேர்வர் தன்னை உமாவாக எண்ணி படிவத்தை நிரப்பவும். 42 மொழிபெயர்க. Once Buddha and his disciples were thirsty. They reached a lake, but it was muddy because somebody just finished washing their clothes. Buddha asked his disciples to take the little rest there by the tree. After half an hour, the disciples noticed that the water was very clear. Buddha said to them, "You let the water and the mud be settled down on its own. Your mind is also like that. When it's disturbed, just let it be. Give a little time, it will settle down on its own. We can judge and take best decision of our life when we stay calm." ஸோ இதை என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆ பாருங்க. ஒரு நல்ல தோழனாக நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய 5 எழுதுக. பகுதி 5 8 மார்க்கு 3 அட்டென்ட் பண்ணணும் 24 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க 43ல ஆ பாருங்க. வேளாண்மை நீரை அடிப்படையாக கொண்டது என்பதை விளக்குக அல்லது மொழியிலும் இலக்கத்திலும் பெரியார் வலியுறுத்திய சீரமைப்புகளை விளக்குக. 44ல ஆ. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக அல்லது ஆ. தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி தருக. 45ல ஆ. சுற்றுச்சூழலை பேணிக்காக்கும் பள்ளிகள் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனை கொண்டாடும் விழாவிற்கு கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல் ஒன்றை எழுதுக அல்லது ஆ. பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளை திரட்டி தொகுப்புரை உருவாக்குக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. ஸோ மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும் படிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை செல்லங்களா.